கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்தை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் துணை நடிகர் விஜய் விஸ்வா தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் குடும்பத்தினருடன் ஊட்டிக்கு சுற்றுலா வந்துள்ளார். இவர்கள் குன்னூரில் தனியார் ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ் உணவு அருந்தியுள்ளனர். அப்போது அதனுடன் தக்காளி சாஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. உணவு அருந்திக் கொண்டிருந்த போது ஒருவருக்கு சாஸில் துர்நாற்றம் வீசுவது போல் உணர்ந்து சாஸ் இருந்த குடுவையை திறந்து பார்த்துள்ளார். அதில் புழு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தவர்கள் ஹோட்டல் நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளனர். அப்போது ஹோட்டல் நிர்வாகத்தினர் உரிய பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்தவர்கள் உணவு பாதுகாப்புத் துறைக்கு அழைப்பு விடுத்தபோது யாரும் எடுக்காத நிலையில் 108 ஆம்புலன்ஸ்க்கும் போலீஸ்க்கும் தகவல் கொடுத்தனர். தொடர்ந்து ஹோட்டல் நிர்வாகத்தினர் அங்கு வந்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்ட பின் அவர்கள் கலைந்து சென்றனர். இதுகுறித்து துணை நடிகர் விஜய் விஸ்வா கூறுகையில், இந்த உயர்தர ஹோட்டலில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வந்து செல்கின்றனர். இதுபோன்று நடக்காமல் இருக்க சாஸ் பாக்கெட்டுகளை சோதித்த பின்பு உட்கொள்ள வேண்டும் என்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.